முத்து சொல்றாரு அண்ணாமலை கிட்ட, என்னப்பா அம்மா மனோஜ ஸ்கூல் பையனை எழுப்புற மாதிரி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்டா முத்து. பா 2வது நாளே கடை சரியா போகல, அதனாலதான் ஓனர் வரலையோன்னு கஸ்டமர்லாம் பேசிக்க மாட்டாங்களாப்பா. அது அவனுக்கு புரியணும். அவன் எந்திரிக்க மாட்டேறானு. அவன் பக்கத்துல போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கா பாரு. இதெல்லாம் எங்கிட்டு போய் முடியுமோ முத்துப்பா. இப்படி இருந்தா அவன் எப்படிப்பா உன் காசை திரும்பி கொடுப்பான்? அவன் அவங்க மாமனார் கொடுத்த காசை தொலைக்காம இருந்தாலே போதும். ரவி சொல்றாரு, ஒரு நாள் வேலைக்கு போனதுக்கே 1 வாரம் தூங்குவான் போல இருக்கே சொல்றாரு. இந்த விஷயத்த சாதாரணமான விஷயம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனோஜ். சொல்றாங்க, எனக்கும் மார்னிங் தூக்கம் வரும். ஒர்க் இருந்துச்சுன்னா நானே எந்திரிச்சிருவேன். மனோஜ் என்ன இப்படி இருக்காரு? நீ சொல்றாங்க, ஸ்ருதி டயர்டா இருந்தா தூக்கம் தான் வரும். இனி அப்படின்னா மீனா தான் மதிய முடியும் தூங்கணும். தான் அவங்களோட வேலையும் பாக்குறாங்க, வீட்டு வேலையும் பாக்குறாங்க. உங்களுக்கு காலையில தூக்கம் வராதா? நமக்கு பொறுப்பு இருக்கும்போது எப்படிங்க தூக்கம் வரும்? ரோகிணி மனோஜ் அடிக்கிறாங்க எந்திரின்னு சொல்லி. சொல்றாங்க, அவன் எந்திரிப்பாமா, ஏன் அடிக்கிற மனோஜ போட்டு? அம்மா சொல்றேன்ல, எந்திரிப்பா செல்லமே, எந்திரிடா தங்கமே. முத்து இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு போறாரு வேகமா. அங்க பண்ண போறீங்க? ஒருத்தனை குளிப்பாட்ட போறேன், வேடிக்கை மாத்திரம் பாரு மீனா சொல்றாரு. அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க, நீ விடுறா முத்து. விடுப்பா, இப்படி எழுப்புனாதான் எந்திரிப்பான். மனோஜ் மூஞ்சில தண்ணிய ஊத்துறாரு முத்து. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நீ எப்படி எந்திரிச்சான் பாத்தியா? அதை விட்டுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நீயும் அம்மாவும் சேர்ந்து. நீ லூசா? ஏன் இப்படி தண்ணிய ஊத்துற சொல்றாங்க. தூங்குறவன் மேல தண்ணிய ஊத்துறியே, உனக்கு அறிவு இருக்கா முத்து? என்ன முழிச்சிருக்கவன் மேல ஊத்த முடியும்? முத்து பண்ண வேலைய பாத்தீங்களா? ஏன்டா இப்படி பண்ண? பா ஏன் தூங்குனானா கடையை எப்படிப்பா நடத்த முடியும் சொல்றாங்க. முத்து, அத பத்தி உனக்கு என்ன? காசை கொடுத்து கடைய வாங்கியிருக்கான், அவன் பாத்துப்பான். கடைய ஒழுங்கா நடத்தினாதான் அப்பாவோட காசு கைக்கு வரும். சம்பாரிச்சு கொடுக்குறேன்னு சொன்னான்ல தூங்கு மூஞ்சி தொழிலதிபரை. 27 லட்சம் ரூபா அப்பாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்குடா, யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க சொல்றாரு. எந்த தொழிலையும் முன்னேறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? காலையில சீக்கிரத்திலேயே எந்திரிக்கிறது. எவன் கரெக்டா பண்றானோ அவன் தான் வாழ்க்கையிலேயே முன்னேறுவான். எந்திரிச்சு கிளம்புற வழிய பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் பாக்குறீங்களா, தச்சுக்கிட்டு இருக்கேன். இது மீனா, நான் சொன்னதெல்லாம் மத்தியானத்துக்கு சமைச்சிரு. என்னத்த பண்ணணும்? சாதம் வடிச்சிரு, மீன் குழம்பு வச்சிரு, நெஞ்சு கறியில குருமா மாதிரி பண்ணிரு. அத்தை, யாராவது விருந்தாளிக வர்றாங்களா? மனோஜுக்கும் ரோகிணிக்கும் தான். ரோகிணிக்கு வெஜ் பிரியாணி பண்ணி பன்னீர் கிரேவி வச்சிரு. மத்தியானத்துக்கு கடைக்கு கொடுத்து விடணும், சரியா? எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன சமையலோ அதை சொல்லுங்க, நான் சமைச்சிடுறேன். அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க, பண்ணிடுறேன். உங்களுக்கும் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, செஞ்சு கொடுக்குறேன். கடைக்கு எடுத்துட்டு போகலாம் என்னால எதுவும் செய்ய முடியாது. செய்ய மாட்டேன் மீனா. செஞ்சா உனக்கு என்ன? வழக்கமா எல்லாருக்கும் செய்யற மாதிரி நான் செய்யறேன். மீன் வாங்கி வேணா குழம்பு வைக்கிறேன். அவங்களுக்காண்டினா தனியா செய்ய முடியாது. அதுவும் ரோகிணி புருஷனுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ரோகிணிய சமைக்க சொல்லுங்க. மீனா, திமிரு காட்டுறியா? நீ எதை மனசுக்குள்ள வச்சுட்டு பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்? நைட்டு நடந்த விஷயத்த மனசுக்குள்ள வச்சுட்டு தானே நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மீனா. அதுக்காண்டி எதுவும் கிடையாது. உங்க பெரிய பையனுக்காண்டி எதுவும் செய்யக்கூடாதுன்னு முத்து சொல்லியிருக்காரு. சும்மா நடிக்காத மீனா. ரூம் கிடைக்கலன்னு கோவத்துலதான் பழி வாங்கிட்டு இருக்க எல்லாரையும். அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் அத்தை. ஆனா உங்க பெரிய பையனுக்கு என்னால தனியா சமைச்சு கொடுக்க முடியாது. என்ன மீனா, நொண்டி சாக்கெல்லாம் சொல்லாத. மீனா, ஒரு நாள் கூட வெளியே படுக்க முடியாதா? மீனா, ரூம் தான் வேணுமா உனக்கு? சொல்லவே அசிங்கமா இல்ல? போதும். ஏன் நாக்குல விஷத்தை வச்சுக்கிட்டு பேசுறீங்க? கேவலமா உங்களுக்கு எப்படிதான் பேச தோணுதோ. நீ பண்ற வேலை தாண்டி கேவலமா இருக்கு மீனா. உங்க ஆத்தா வீட்டுல தனி ரூம்ல தான் இருந்தியா? அத்தைதான் உங்க வீட்டுல வளர்த்து வச்சிருக்காங்களோ கூச்ச நாச்சம் இல்லாம. அத்தை வேணாத்த, நீங்க இப்படி பேசுறதுதான் என் காது கூசுது. என்ன வேணாலும் பேசிக்கோங்க அத்தை. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால சமைச்சு கொடுக்க முடியாது. வேணும்னா நீங்களே சமைச்சு கொடுங்க. போடி போ. நீ இல்லாட்டி எந்த வேலையும் நடக்காதுன்னு நினைக்கிறியா? ரூம கட்டிக்கிட்டு அழு. என்ன ஏசி டெலிவர் பண்றதுக்காண்டி வந்தேன். அது ஏன்டா என் வீட்டு வாசல்ல நிப்பாட்டுறீங்க? இந்த வீட்டு அட்ரஸ் தான் போட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொன்னாங்க. நல்லா செக் பண்ணிப்பாரு, இந்த வீடா இருக்காது. அண்ணாமலைன்னு போட்டிருக்குன்னு. ஃப்ரம் அட்ரஸ் பாருங்க, வாசுதேவன் போட்டிருக்கு. தம்பி நிப்பாட்டு, உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கு. அண்ணாமலை நீ தானே? மரியாதையா பேசுறா. எங்க அப்பாவா சார்? அவர் இருக்காரா? வெளியே போயிருக்காருப்பா. பையன் தானே சார் நீங்க? நீங்களே கையெழுத்து போட்டு ஏசியை வாங்கிக்கோங்க. இறக்காதுன்னு சொல்றேன்லப்பா. உங்க அப்பா பேருக்கு தான் வந்திருக்கு. அட்ரஸ் எல்லாம் கரெக்டா தான் சார் இருக்கு. அதெல்லாம் நான் ஏதாவது சொன்னேன்னா? இறக்க வேண்டாம்ப்பா.
எங்களுக்கு சொன்ன அட்ரஸ்ல டெலிவர் பண்றதா சார் எங்க வேலை. தான்ப்பா, நாங்க இதை வாங்கிக்க விரும்பல, திருப்பி எடுத்துட்டு போயிரு. டெலிவரி பண்றதுதான் சார் என் வேலை. நல்லா புரியுது, என்னால பொருள்லாம் உள்ள எடுத்துட்டு போக முடியாதுப்பா. அப்பனா ஒண்ணு பண்ணுங்க, ஃப்ரம் அட்ரஸ்ல ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு, அதுக்கு பண்ணுங்க. அவங்க ரிட்டர்ன் எடுத்துக்க சொன்னா நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் சொல்றாரு. சொல்லிட்டா போச்சு. ஹலோ, யாரு? நான் யாருன்னு இருக்கட்டும், நீங்க யாரு மேடம்? வாசுதேவன்ங்கிற போனுக்கு நீங்க எடுக்கிறீங்க? உங்களோட ஒய்ஃப் சார் நானு. நான் முத்து, உங்க சம்பந்தி அண்ணாமலையோட பையன். என்ன விஷயம் முத்து? மேடம், ஏசி கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்களான்னு எங்க வீட்டுக்கு ஏசி அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க, வந்துருச்சா? வெயில்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த வீட்டுல எப்படி இருக்கீங்கன்னு தெரியல, அதனாலதான் உங்க அண்ணன் கடையிலே வாங்கி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். உங்களை நாங்க ஏசி வாங்கி கொடுன்னு கேட்கவே இல்லையே. பொண்ணு ஸ்ருதி அங்கதானே இருக்கா, அவளுக்காண்டி செய்ய வேணாமா? அப்பனா மேடம், அவங்க வீட்டுக்கு வர்றப்ப செய்யுங்க. எங்க வீட்டுக்கு எதுக்கு அனுப்புறீங்க? உங்க வீட்டுக்கு பொருள் அனுப்புற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அனுப்புன பொருளை உங்க வீட்டுக்கே நான் அனுப்பிச்சு வச்சிடுறேன். குடும்பம் ஒன்னா இருக்கிறப்போ அந்த காத்தை வாங்கிக்க சொல்லுங்க உங்க புருஷன். நான் போனை வச்சிடுறேன். போன் பண்ணி சொல்லியாச்சு, இந்த அட்ரஸ்ல இறக்க வேணாம், அந்த அட்ரஸ்ல இறக்கிருங்க. அண்ணாமலை சாரோட பையன், நான் சொல்லிட்டேன்ல, கிளம்பிருங்க. டீ காசு உனக்கு தான் நல்லா வரும், அவங்க எடுத்துப்பாங்க போ. முத்துவோட அப்பா சொல்றாங்க, இந்த ஏசி நீ அனுப்பிச்சப்பே எனக்கு தெரியும் முத்துவோட ரியாக்ஷன் இதுதான்னு. என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இப்பயும் நல்லதுதான் நடந்திருக்கு. ஏசி அனுப்புனப்ப முத்துவே தைரியமா அனுப்பி விட்டுட்டு தைரியமா உங்ககிட்ட பேசுறான்னா அந்த வீட்டுல யாருக்குமே தெரியாது ஏசி அனுப்புன விஷயம். இல்ல, எல்லாரும் இருக்கிறப்ப இந்த ஏசி வந்திருந்துச்சுன்னா அண்ணாமலை சுதிய வச்சே அனுப்பி விட்டுருப்பாரு. முத்துவே போன் பண்ணி பேசுறான்னா யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அவனே ஏசிய திரும்பி அனுப்பியிருக்கான். நான் சும்மா விட போறதில்ல. நான் விஜய கிட்ட சொல்லி நம்ம அனுப்புன ஏசிய அந்த வீட்டுல மாட்ட வைக்கிறேன். நீ போய் அந்த அண்ணாமலை பொண்டாட்டி கிட்ட பேசுறதுல எந்த யூஸும் இல்ல. லேடி சொல்றத அண்ணாமலை கேட்க போறது இல்ல. என்ன செய்யணும்? நான் சொல்றத செய். ஏசி ரிட்டர்ன் வந்த பிறகு அண்ணாமலை பெரிய பையன், அவன் பேர் என்ன? ஆமா, அவன் என் கடையில தானே வாங்கினது, அவங்கிட்டே திருப்பி கொடு. அனுப்புனதுல முத்துவுக்கு விருப்பமே இல்ல, அதனாலதான் நான் திருப்பி அனுப்பிட்டேன்னு சொல்லு. உடனே சொன்னேன், பிசினஸ் ஆரம்பிச்சு வித்த பொருளை நீ தான் வாங்கணும்னு. வித்த பொருள் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இன்சல்ட்டா இருக்கும்ல. எல்லா கிரௌட் இருக்கிறப்ப மனோஜ் கிட்ட பணத்தை திருப்பி கேளு, எப்படி இருந்தாலும் திருப்பி கொடுக்கணும். அவனுக்கு கோபம் வரும். அவன் கோவப்பட்டு என்ன ஆகும்? அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும்ல. யாரையும் கேட்காம ஏசிய திருப்பி அனுப்பியிருக்கான், அது ஒரு சண்டையா மாறும். இந்த வீட்டுல சந்தோஷமே இருக்காது. நல்ல ஐடியா ஏட்டா, இங்க வரட்டும், நான் அதை எடுத்துக்கிட்டு உடனடியா அந்த கடைக்கு போறேன். டீலர் வந்து சொல்றாரு மனோஜ பார்த்து, நல்லா சேல் பண்ணிருக்கீங்க சார், இதுக்கு முன்னாடி இந்த ஓனரும் நல்லா சேல் பண்ணாரு எங்க ப்ராடக்ட சார். இந்த கடையில ட்ரிபிள் மடங்கா இந்த சேல்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார். உங்க கம்பெனி ப்ராடக்ட் தான் இனிமேட்டு இந்த கடையில அதிகமா சேல்ஸ் ஆக போகுது, நான் கேரண்டி சார். எங்க கமிஷன் போக உங்களுக்கு சேர வேண்டிய பணம் சார். தேங்க்யூ சார். அந்த கஸ்டமர் வாங்கிடுவாரா? வாங்கிடுவாரு மனோஜ், பாத்துக்கிட்டு இருக்காரு. டீலர் பேசுனதை கேட்டியா? ரொம்ப ப்ரௌடா இருக்கு மனோஜ். எல்லாம் ஒன்னாலதான் ரோஹிணி. இந்த கடையே என்னால வாங்கியிருக்க முடியாது. சொல்லா நம்ம 2 பேரும் ஸ்ருதியோட அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் ரோஹிணி? அவங்க தானே நம்ம கடையில ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணது. ரோஹிணி, அதுவும் காஸ்ட்லியான ஏசியா வாங்கினாங்க, அதுக்காண்டி உள்ள அமௌண்ட் தான் இப்ப டீலர் கிட்ட கொடுத்து அனுப்புனேன். இதே மாதிரி நம்ம பெரிய ப்ராடக்டா சேல் பண்ணணும். எல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் ரோஹிணி. இனிமேட்டு தான் என் டேலண்ட்னு நீ பார்க்க போற. இனி வாங்க ஆன்டி. அதான் ஆன்டி, உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் மனோஜும். கொஞ்சம் சொல்றாரு, ஆன்டி ஃபர்ஸ்ட் பொருள் வாங்கி சேல்ஸ் பண்ணி விட்டீங்க, நிறைய பொருள் காலி ஆகிட்டு இருக்கு, எல்லாம் உங்களால தான். உண்மையிலே ரொம்ப லக்கி ஆன்டி. ரோஹிணி, நம்ம ஏசி வேணும்னு ஆர்டர் பண்ணலையே, இது நான் வாங்கிட்டு போன ஏசிமா, ரிட்டர்ன் கொடுக்கலான்னு வந்தேன். ஏன் ஆன்டி, என்னாச்சு ஆன்டி? ஏதாவது ஃபால்ட்டா இருக்கா, இல்ல கூலிங் கம்மியா இருக்கா? நான் டெக்னீஷியனை வந்து பார்க்க சொல்றேனே, நான் இதை பிரிக்க கூட இல்லை. அப்புறம் ஏன் ஆன்டி இதை ரிட்டர்ன் பண்றீங்க? என் வீட்டுக்கு இதை கொண்டுட்டு போகணும்னு வாங்கல, உங்க வீட்டுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு தான் வாங்கினேன். அப்ப எதுக்கு ஆன்டி ரிட்டர்ன் கொடுக்குறீங்க? இந்த வெயில் காலத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் இந்த ஏசிய அனுப்பிச்சு வச்சேன். முத்து பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டான். அவன் சொன்னானா? நான் என்னமோ கெட்டது சொல்ற மாதிரி எனக்கே கால் பண்ணி இன்சல்ட்டா பேசிட்டாரு. அம்மா தான் என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க, அதனாலதான் காஸ்ட்லியான பொருளா ஆர்டர் பண்ணேன், இப்படி பேசிட்டாரு.
அவங்க அண்ணன் கடையில வியாபாரமான பொருள்னு கூட நினைக்கல. அளவுக்கு தான் உங்க மேல அக்கறை இருக்கு போல இருக்கு முத்துவுக்கு. நான் இந்த ஏசி அனுப்பி உங்க குடும்பத்துக்குள்ள எந்த சண்டையும் வந்துடக்கூடாது. நான் என் பொண்ணும் அந்த வீட்டுலதான் வாழ்றா. பொண்ணை கொடுத்த நாங்க இறங்கி போய் தானே ஆகணும். நான் தேவையில்லாத பிரச்சனை, அதான் பொருளை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். அடுத்த ஆர்டருக்கு உண்டான பணத்தையும் அனுப்பிட்டேன். டீலருக்கு உண்டான கமிஷனும் இப்பதான் ஆன்ட்டி கொடுத்தேன். அதுக்காண்டி உள்ள பணத்தை நான் திருப்பி கொடுக்கணும்னா மனோஜ் இன்னும் பெருசா வியாபாரம் ஆகலையா? நான் வாங்கினதுதான் பெரிய பொருளா? அதையும் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதா ஆயிப்போச்சு. சார் என்ன ஆச்சு? புது கடன் சொன்னாங்க, பொருள் ரிட்டர்ன் வந்திருக்கு. சார் பொருள்லாம் நல்லா தானே இருக்கும் சொல்றாங்க. பொருள்லாம் நல்லா தான் இருக்கு. இது வேற ப்ராப்ளம் சார். சரிங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். என்னால உங்க வியாபாரம் கெட்டுரும் போல இருக்கே. காசெல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்க வேணாம். இந்த ஏசிய நீங்க கிஃப்டா வச்சுக்கோங்க இந்த கடையிலேயே. ஆன்ட்டி ரொம்ப தேங்க்ஸ். நான் வர்றேன்ப்பா மனோஜ். ஆன்ட்டி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு ரோகிணி சொல்லிட்டு போறாங்க. இந்தாங்க ஆன்ட்டி, நீங்க கொடுத்த பணம் இருக்கு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேனேம்மா ரோகிணி. முதல்ல உங்க கடைக்கு வந்த காசு இது, அதை எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இருந்தாலும் நீங்க பொருளை திருப்பி கொடுத்துட்டீங்க ஆன்ட்டி. நாங்க பணத்தை கொடுக்கறது தானே முறை. உங்க வீட்டுல எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்க. முத்து மாத்திரம் ஏன் இப்படி இருக்காது? குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளவு பாகுபாடு பாக்குறாரு முத்து. இந்த பொருளை அவர் வீட்டுல வாங்கி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. என்னதான் செய்ய முடியும்? அந்த வீட்டுல இப்படித்தானே இருக்கணும். இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.